தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எல் நினோவால் ஏற்படும் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தெளிவான வழிமுறைகளுடன் மத்திய அரசு தயார் நிலையில் இருப்பதாக மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் கூறுகையில், நடப்பு காரிஃப் பருவத்தில் இதுவரை 8.64 கோடி ஏக்கர் விவசாய நிலத்தில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது சென்ற ஆண்டின் இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது 2.27 ஏக்கர் குறைவாகும். பருவமழை தாமதமாக தொடங்கியதால் சோயாபீன்ஸ், பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறுகிய காலத்தில் விளையும் குறைந்த அளவு தண்ணீர் தேவைப்படும் மக்காச்சோளம், பாசிப்பயிறு போன்றவற்றை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஜூன் மாதத்தில் 33% இருந்த மழைப்பொழிவு பற்றாக்குறை ஜூலையில் 24% குறைந்துள்ளதாகவும், மழை குறைவாக பெய்யும் மாவட்டங்களின் எண்ணிக்கையும் 262 178 குறைந்துள்ளதாகவும் சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார். வறட்சியை எதிர்கொள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மூலம் மாவட்ட வாரியாக அவசரகால திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், நாடு முழுவதும் 1.75 கோடி கிலோ விதைகள் கையில் இருப்பதாகவும் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாய கடன் கேட்டு ஜூன் 30ஆம் தேதிக்குள் பெறப்பட்ட 1.14 விண்ணப்பங்களில் 94,000க்கும் அதிகமான விண்ணப்பங்களுக்கு உடனடி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், உபரி கால்நடை தீவனம் இருக்கும் பகுதிகளிலிருந்து தீவன பற்றாக்குறை இருக்கும் பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முன்கூட்டியே திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். எல் நினோவால் ஏற்படும் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள தெளிவான வழிமுறைகளுடன் மத்திய அரசு தயார் நிலையில் இருப்பதாக சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார்.